வணக்கம். 22/6/2026 லைவ் கொஞ்சம் போட முடியலைங்க, சின்ன கம்ப்ளைண்ட். அதனால வீடியோ மட்டும் பதிவு பண்றேன். இப்போ ஒரு 9:30 மணி இருக்குங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. சின்ன ஹையை கொடுத்து ஒரு ஃபால் எடுத்துட்டு இருக்கு. பார்ப்போம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேங்க. ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸும் போட்டு வைக்கிறேன். கண்டிப்பா மேலதான் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்காங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். நம்ம ஒரு 10 பாயிண்ட் கீழேயே போட்டுக்கலாங்க. 30க்கே போட்டுக்குவோம். ஏன்னா பொசிஷன் எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாம். கண்டினியூஷனா இறக்குறாங்களா இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அடுத்த கேண்டில் மேலதான் போயிருக்கணும். அவங்க கண்டினியூஷனா இறக்குறாங்க. பார்க்கலாங்க, இறக்குறாங்களா இல்ல மேல திருப்பியும் டிராவல் ஆகிறதா, இல்ல 24,003 தொட்டுட்டு போவாங்களா? பொசிஷன்ல கிடைக்கலைங்க. ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும் போல இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இறங்கிட்டு தான் இது பண்றாங்க. சப்போஸ் இந்த இடத்துல மேல போல ரிட்டர்ன் ஆச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். போச்சுன்னா விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. மேல கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஸ்டாப் லாஸ் மேலதான் டிராவல் ஆயிருக்காங்க. பார்ப்போம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சின்ன பிளஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல திருப்பியும் இறங்கி ஏறுவதுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி தான் திருப்பி ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பொசிஷன் அப்படிதான் தெரியுது. அதனால நம்ம நம்ம நியூட்ரல் பொசிஷன்ல கட் பண்ணிட்டோம். மார்க்கெட் திருப்பியும் இறங்கி 24,003 தொட்டுட்டு போலாம். இல்லைன்னா இதுக்கு மேல டிராவல் ஆகட்டும், எடுத்துக்கலாம். பொசிஷன்ல கட் பண்ணிட்டேன். ஏன்னா பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே கீழே வந்துட்டு தான் போவாங்க போல இருக்கு. பொசிஷன் பார்த்தா இந்த ஒரு கேண்டில் இது ஃபேக் மார்க் கொடுக்குறாங்க. இதுல நமக்கு அசலுக்கு மேல வந்துச்சு, நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனா மேல டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது பொசிஷன் கரெக்டா கிடைச்சிருக்கா இல்ல இன்னொரு ஃபால் எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஃபால் எடுக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கீழே வந்துருவாங்க. 24,003 அந்த மாதிரி டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட போலாம். மேல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் பொசிஷன் நம்ம என்ட்ரி கொடுத்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஃபால் வந்தாங்க, அப்புறம் திருப்பியும் பிளஸ் ஆனாங்க. ஆனா எனக்கு என்னமோ கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் எடுத்துட்டு அப்புறம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த இடத்துல போய் நான் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணும். இது மட்டும் வந்துட்டு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் மேல போனாங்கன்னா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம 10 to 20 பாயிண்ட் தான் பார்க்க போறோம். நான் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸ்டாப் லாஸ் அடிக்கவும் அப்படிங்கிறது கிளியரா தெரியும் போது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுதான் பெட்டர். பார்க்கலாம், கீழே வந்துட்டு போறாங்களா இல்ல ஏதாச்சும் கீழே டிராவல் எடுக்கிறாங்களா, பெருசா எடுக்கிறாங்களா அப்படிங்கறது பார்க்கலாம். கீழே வர்றதுக்கு தான் பாக்குறாங்க. பார்ப்போம். இதை டச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிராவல் ஆகும்போது நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். அசல்ல இருந்தோம்னா கீழே வந்துட்டாங்க. இனியுமே கீழே வந்து 24,003 டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட டிராவல் ஆகலாம். அதனால வெயிட் பண்ணுவோம். 240க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம், 230க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். பாத்தீங்கன்னா அந்த 230 அடிச்சிரும், கண்டிப்பா அடிச்சிரும். அதனாலதான் கட் பண்ணி வெளியே போனது காரணமே. பாருங்க, 230 அடிச்சிரும். 230க்கு அடிக்கிறதுக்கு தான் அது. கிட்டத்தட்ட பாருங்க, இந்த 230க்கு வச்சிருக்கேன். இது பாருங்க, இது அடிச்சு கீழே போகும். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட கீழே பொசிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்து ஏதாச்சும் மிஸ்டேக் அந்த இடத்துல இருக்கு, திருப்பி மாறுது அப்படின்னுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும். 230 அடிக்கல, ஆனா அடிப்பாங்க, கண்டிப்பாக கீழே அடிக்கும். அதுக்கும் கீழேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரன்னிங் பொசிஷன்ல எங்க மாறுது, என்ன பண்றாங்க, ஸ்டாப் லாஸ் அடிக்க ஏதாவது ஹிட் ஆகுதா, அதெல்லாம் கொஞ்சம் கேண்டில்ஸ் பார்க்க தெரியும். நமக்கு தெரிஞ்சிருச்சு ஹிட் ஆக போகுது அப்படின்னா நம்ம திருப்பி கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்.
நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் வந்து கரெக்டா போலை, திருப்பி ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரில இருந்து வெளியே வந்துட்டோம். சரிங்களா? இந்த 230ங்கிறத ஸ்ட்ரைக் பிரைஸை கண்டிப்பாக நான் சும்மா அதை ஒரு மார்க் வச்சிருக்கேன், அதை அடிப்பாங்க கண்டிப்பா. அதுக்கு கீழே டிராவல் ஆகும், அதுக்கும் கீழேயே டிராவல் ஆகும். இது மார்க்கெட் பொசிஷன் பாத்தீங்கன்னா 24,003 பாத்தீங்களா அடிச்சிச்சு. கீழேயே டிராவல் ஆகும்னு சொன்ன கீழேயே டிராவல் ஆகுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க, மேலே போற கன்ஃபார்ம் இல்லை. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம எடுத்தோம்னா திருப்பியும் கீழே போகும். அதனால நம்ம வெயிட் பண்ணி கரெக்டா இந்த பொசிஷன் மார்க்கெட் திரும்பிடுச்சு, யூ டர்ன் போட்டாங்க, அவங்க டிராவல் பண்றாங்கிற இடத்துல நம்ம எடுக்கலாம். மார்க்கெட் பிளஸ்ல தான் இருக்கு. சரி டக்குன்னு ஒரு பிளஸ் மேலே போவாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்தோம். அவங்க நல்லா ஒரு இறக்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க போல இருக்கு. பார்க்கலாம், பொசிஷன் பார்ப்போம். பொசிஷன் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். திருப்பி மேலே போறேன்னு இன்வைட் பண்ற மாதிரி தான் பண்றாங்க, ஆனால் நம்ப முடியல. இந்த 24,103 வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஒன்னு ஒரு ரூபா கொஞ்சம் இருக்கு, ஆனா இருந்தாலும் இன்னும் திருப்பி கீழே வந்து டச் பண்ணுவாங்களா இல்ல ஏறுவாங்களா பார்ப்போம். 3 வரல, 4 மட்டும் வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ ஏறுவாங்களா இல்ல பொசிஷன் ஏதாவது மாத்துவாங்களா அப்படின்னு பார்க்கணும். கால் சைடு தான் வாய்ப்பு இருக்குங்க, ஆனா நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். கால் சைடு தான் வாய்ப்பு இருக்கு. நம்ம கால் சைடு தான் கொடுத்தோம்னா நிறைய இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டுருவாங்க. அதனால கால் சைடு இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல என்ட்ரி கொடுக்கறது பெட்டர். பாத்தீங்களா, திருப்பி ஏறுற மாதிரி காட்டி திருப்பி இறங்கிட்டாங்க. இது வேற இந்த லைட் பொசிஷன்ஸ் எல்லாம் சரியில்லைங்க, அதனால பிளாக்ல வச்சு எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். தொடலாமா வேண்டாமா? தொட்டாங்க. 24,103 தொட்டு விட்டார்கள். ஆனா இப்ப இங்கிருந்து டிராவல் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டா பார்க்கணும். இங்கிருந்து டிராவல் மேல போறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்ல இந்த இடத்துல வேணா ஒரு தைரியமா கொடுத்து ஒரு ஸ்டாப் லாஸ் வேணா போடலாம், அது வேணா செய்யலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் பொசிஷன் மாறிச்சுன்னா நம்ம திருப்பியும் வெளியே வந்துடலாம். சப்போஸ் பொசிஷன் மாறிச்சுனால் அதுக்கும் கீழே இறக்குனாங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம். ஆனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவுமே ஏத்துற மாதிரி காட்டிட்டு திருப்பி இறக்கி பிடிச்சிட்டாங்க. நம்ம என்ட்ரி வந்து கொஞ்சம் மேல போகும்போது எடுத்துட்டோம். 232க்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம். 222க்கு நான் ஸ்டாப் லாஸ் எதுக்கும் வைக்கிறேன். சப்போஸ் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஆனா மேல போயிட்டாங்க டிராவல் ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடிச்சா 10 பாயிண்ட் இல்ல, மேல சப்போஸ் இந்த இடத்துல இருந்து டிராவல் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ஒரு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 to 20 பாயிண்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மேல டிராவல் ஆயிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா, சப்போஸ் 24,103க்கு கீழே இறங்கிட்டாங்கன்னா நான் கட் பண்ணிடுவேன், ஏன்னா பொசிஷன் மாறிடும். இல்லை இது மேலே டிராவல் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை மட்டும் மேலே தூக்கி போட்டு நம்ம கூட்டு போகலாம். ஒரு கரெக்டான இடத்துல என்ட்ரி தான் முக்கியம். கரெக்டான இடத்துல என்ட்ரி முக்கியம். கிடைச்சிருச்சுன்னா லக்கு, இல்லை நமக்கு பொசிஷன் மாறுது அப்படின்னுச்சுன்னா நம்ம திருப்பியும் 10 ரூபா வேண்டாம் 4 ரூபா இருந்தாலும் கூட கட் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டா தான் டிராவல் ஆகுறாங்க. நமக்கு 232க்கு எடுத்தோம், 237 போயிட்டாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணானா கொஞ்சம் டக்குன்னு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் தூக்கி 233 போட்டுறலாம். 233 போட்டுறேன். ரிட்டர்ன் ஆனாலும் அடிக்கட்டும், இல்லைனால் பாருங்க ஒரே கேண்டில் விட்டு அடிப்பாங்க. சப்போஸ் போச்சுன்னா நமக்கு 10 to 20 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். நம்ம 10 to 20 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். எனக்கு இது அந்த கேண்டில்லையே இழுத்து பிடிச்சிட்டாங்க. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் யாராச்சும் மேல தூக்கி போட்டிருந்தா என்ன பண்றது, அடிக்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ்கள் மேல வந்திருக்கலாம், என்ட்ரி இந்த இடத்துல நிறைய பேர் கொடுக்கலாம், திருப்பி வர்றதுக்கான முயற்சி பண்றாங்க. ஆனா சப்போஸ் ஸ்பீடு இருந்துச்சுன்னா போயிடுவாங்க, ஸ்பீடு இருந்தால் போயிடுவாங்க. போனா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் பொசிஷன் ஏறுதுங்க, ஆனா இருந்தாலும் இங்க வந்து
ஸ்டாப் லாஸோ ஏதோ ட்ரை பண்றாங்க, ஸ்டாப் லாஸோ ஏதோ ட்ரை பண்றாங்க. மார்க்கெட் பொசிஷன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, மார்க்கெட் பொசிஷன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்காங்க. சக்குன்னு ஒரு குச்சி விட்டு அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்குள்ள எங்கேயாச்சும் என்ட்ரி ஆகிருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி ஏதாவது சான்ஸ் கீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னுச்சுன்னா ஒரு அடி அடிச்சு விடலாம். இல்ல இன்ஸ்டியூட் மேல கூட்டிட்டு போனாங்கன்னா போயிருவாங்க, இன்ஸ்டியூட் மேல கூட்டிட்டு போனா போயிருவாங்க. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சிட்டாங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாங்க. நம்மள உடலை ஒரு பாயிண்ட்ல அடிச்சிட்டாங்க. நம்ம என்ட்ரி போயிடுச்சு. சரி வெயிட் பண்ணுவோம், திருப்பியும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ், மார்க்கெட் பொசிஷன் கரெக்டா தான் இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் கீழே இழுக்கிறாங்கன்னு தெரியல. பட் திருப்பி டிராவல் ஆனாங்கன்னா நமக்கு இன்னும் மேலதான் போய் கிடைக்கும், வேற வழியே இல்லை. இப்ப நமக்கு ஒரு எங்க பொசிஷன் எடுத்தோம், நம்ம 2க்கு எடுத்தோம். இப்போ ஒரு 10 ரூபா நம்மள இது பண்ணிட்டாங்க, மேல கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்டாப் லாஸை கொடுத்து மேல கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணி இந்த இடத்துல திருப்பி ஒரு என்ட்ரி கொடுக்குறேன், பார்க்கலாம். போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அவங்க இழுத்து பிடிச்சிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சரி ஒரு இப்ப திருப்பி என்ட்ரி பாத்தீங்கன்னா நமக்கு 236க்கு விழுந்திருக்கு. 32ல இருந்து 36, 4 பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்ளை ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டாப் லாஸ் இதாயிடுச்சு, 32க்கு விழுந்திருக்கு. சரி அதான் கொஞ்சம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் தூக்கி மேல போட்டுருவோம். உடனே போட்டனால திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. நம்ம திருப்பியும் நல்லா டிராவல் ஆகட்டும், டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் மேல போடலாம். ஒரு 10 பாயிண்ட் வச்சு ரீச் ஆகட்டும், 10 பாயிண்ட் வச்சு ரீச் ஆகட்டும். ஏன்னா இல்லைன்னா அசலுக்கு பக்கத்துல போட்டா திருப்பி வருவாங்க. போகட்டும் போகட்டும், இன்னும் கொஞ்சம் போகட்டும், டிராவல் ஆகட்டும். பார்த்தீங்களா, திருப்பியும் விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அது பேசாம கீழேயே என்ட்ரி கொடுத்து பேசாம உட்காந்துருக்கணுமோ, இல்லை எல்லா நாளும் அது சாதகமாக மாட்டேங்குது. சரி பார்ப்போம் பார்ப்போம். நம்ம அழகா நமக்கு ப்ராப்ளம் இல்லாம ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கணும்னு தான் பாக்குறோம். சப்போஸ் டிராவல் ஆனாங்கன்னா நமக்கு லக்கு, மேலதான் இருக்காங்க. எதுக்கும் இன்னொருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு பாக்குறேன். ஏன்னா நமக்கு இக்காரணத்துக்கு கொண்டு ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்றோம். அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்க அவங்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். பொசிஷன் மேலதான் போயிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்துல இருந்து மாறுவாங்கன்னு சொன்னேன், கரெக்டா அதே மாதிரி மாறினாங்க. பொசிஷன் போயிட்டு இருக்காங்க, கரெக்ட் தான். நம்ம என்ட்ரி கொடுத்து ஒரு மிஸ் ஆச்சு, ரெண்டாவது என்ட்ரி கொடுத்துருக்கோம். 32 கொடுத்திருந்தா இப்ப 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். 42 டிராவல் ஆயிடுச்சு. 232 ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தோம், 242 10 பாயிண்ட் இப்பதான் வந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து நம்ம மாத்தி போட்டனால 236க்கு ஆயிருச்சு. அப்ப 246க்கு போனா தான் நமக்கு 10 பாயிண்ட், இல்லைன்னா திருப்பி இழுத்து விட்டுருவாங்க. திருப்பியும் ஸ்டாப் லாஸை அடிக்க தான் பாக்குறாங்க, ஸ்டாப் லாஸ் அடிக்க பாக்குறாங்க. கடைசி நூல் அளவுல தப்பிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிக்கல, ஸ்டாப் லாஸ் அடிக்கல, நல்ல வேலை. நான் ஒரு 10 பாயிண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், 10 பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இந்த இடத்துல குட்டுப்பனா அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். சப்போஸ் ஸ்பீடா டக்குன்னு மேல கொண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு 20 பாயிண்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா 10 பாயிண்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா 10 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம 10 பாயிண்ட் தாண்டிட்டாங்க, 10 பாயிண்ட் தாண்டிட்டாங்க. மேல கொஞ்சம் ஸ்பீடு தான் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஸ்பீடு கிடைச்சிருக்கு. சப்போஸ் 20 பாயிண்ட் கிடைச்சா நம்ம இத வெளியே வந்துடலாம்.
ஒரு பாயிண்ட் வெயிட் பண்ணலாமா இல்ல பொசிஷன் ஏதாவது மாத்துவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். பொசிஷன் மாறுற மாதிரி இருந்தா வெளியே வந்துருவேன். சப்போஸ் இல்லைன்னா இப்போ 10 பாயிண்ட் லாபத்தில் இருக்கு, எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் டிராவல் ஆனாங்கன்னா மேலே தூக்கி போடலான்னு பார்த்தா இந்த இடத்துல பொசிஷன் மாத்துறாங்க, சைடு வேஸா மாறுது. வெயிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் அடிச்சு விட்டுருவாங்க. ரிட்டர்ன் அடிச்சு விட்டுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நம்ம இப்போ ஒரு சேஃப்டியா 10 பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணிடலாமா? பொசிஷன் அடிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் கட் பண்ணிட்டேங்க. 10 பாயிண்ட் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகியும் ஏறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரிட்டர்ன் இருக்கு. ரிட்டர்ன் ஆகும் சொன்ன பாத்தீங்களா, ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. நம்ம 36க்கு எடுத்திருந்தோம், 46க்கு மேல டிராவல் இருந்தாங்க, வித்துட்டோம்.